ஏன் என் இருதயம் எனக்குள்ள சோர்ந்து போகிறது தாவீது சொன்னாருன்னா, பாருங்க, ஒவ்வொரு குறிப்பா நான் சொல்ல வரேன். அதுல நீங்களும் உங்க குடும்பமும் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி ஏதோ பாதிக்கப்பட்டு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இதுதான் உங்களுக்கு தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த பிரச்சனையில நீ பாதிக்கப்பட்டு இருந்தா சோர்ந்து போகாதே. நீ மன அழுத்தத்தினாலே அல்லது வியாதி நினைச்சு நீ சோர்ந்து போய் உன் குடும்பம் ஏதோ ஒரு காரியம் யாரையோ நினைத்து நீ சோர்ந்து போய் இருந்தா உனக்கு தான் இந்த செய்தி. அப்போ கர்த்தர் உங்களோடு நிச்சயமாகவே பேசுவார். எப்படி? இப்ப எந்த நிலையில தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார், பாடுகிறார்? என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து போதுப்பா. ஏன்னா 3வது வசனத்துல சொல்றாரு, சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என்ன செய்யறான்? என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்றான். என் சத்துரு என்னை ரொம்ப தொல்லை கொடுக்கிறான், என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறான். பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல என் ஆத்மா தாகமா இருக்குப்பா. ஏன்னா நான் ரொம்ப பிரச்சனைகளிலே, சத்துருக்களினாலே, மனுஷர்களினாலே, செயல்கள், அவருடைய செய்கைகள், மனுஷீக வார்த்தைகள், மனுஷனுடைய வார்த்தைகள் என்னை காயப்படுத்திச்சுப்பா. எனக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணுகிறதினாலே, எனக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுகிறதினாலே, என் சுகத்தை அல்லது என்னுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் கேடாய் மாறுகிறதினாலே, என் நன்மைகளை அவர்கள் கெடுக்கிறதினாலே எனக்கு மிகுந்த மனபாரமா இருக்கு. அதனால நான் சோர்ந்து போறேன். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த போராட்டம்? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? சிலருக்கு சோதனை, உபத்திரவம், பாடு வந்துட்டா சர்ச்சுக்கு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை, சர்ச்சுக்கு போறதுக்கு, தேவாலயத்துக்கு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அந்த அளவுக்கு சோர்ந்து போயிட்டீங்களா? சிலர் பார்க்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை, சோர்ந்து போயிட்டீங்களா? பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள். தாவீது ராஜாவை போல நீங்க அந்த 40ஆம் சங்கீதத்தை வாசித்தாலும் சரி, 143 வாசித்தாலும் சரி, அதெல்லாம் அவருக்கு பிரச்சனைகள், நெருக்கம், போராட்டங்கள் மத்தியில தான் நான் சோர்ந்து போறேன்ப்பா, நான் சோர்ந்து போகிறேன் என்று சொல்லி அவர் கலங்கி இந்த சங்கீதத்தை பாடுகிறத நம்ம பார்க்கிறோம்.